உண்மையிலே இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாடு. மிகப்பெரிய நாடு. இலங்கையைப் போல இந்தியா இப்போ உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்குன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய நாடு. ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. நுவரெலியாவில் வெள்ளப்பெருக்குன்னு சொன்னால் அது மூதுரை பாதிக்கும், மட்டக்களப்பை பாதிக்கும், அது அம்பாறை பாதிக்கும், குருநாகலை பாதிக்கும், எல்லா மாவட்டங்களையும் பாதிக்கும். ஆகவே இது ஒரு சிறிய நாடு. அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியா எப்பொழுதும் இலங்கைக்கு உதவி செய்ததை நீங்கள் வரலாற்று பதிவுகள் காட்டுகின்றன. உண்மையிலேயே இலங்கையை சுனாமி தாக்கிய போது முதலாவது உதவி கப்பல் இந்தியாவிலிருந்து தான் வந்தது. இலங்கை கொரோனா தொற்றின் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் மக்கள் எல்லாம் இறைந்து கொண்டிருக்கும் போது 5 லட்சம் தடுப்பூசிகளை இந்தியா இலங்கைக்கு உதவி செய்தது. இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். ஆகவே இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு என்ற ரீதியில் இந்தியா உதவி செய்வது வரலாற்றில் இருந்திருக்கின்றது, இப்போதும் அது நடக்கின்றது. உண்மையிலே இந்தியாவோட உதவி பாகிஸ்தானும் செய்கின்றது. இந்தியாவோட உதவி இந்த 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 நாட்டுக்கு மிக முக்கியமான கட்டத்தில் வரலாற்று கிடைச்சிருக்குது, இப்போதும் கிடைக்கின்றது. அது தேவை என்று தான் நான் சொல்வேன். என்றால் இது ஒரு சிறிய நாடு, சிறிய பொருளாதாரம். இந்த அனர்த்தம் மிக பெரியதாக இருக்கின்றது, கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. எங்களுக்கு வெளிநாட்டு உதவி தேவைதான். இப்போது பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு தயாரான போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுனாமி இடம்பெற்ற போதும் அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெரும் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எந்த வகையில் கட்டியமைக்க முடியும், அல்லது அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது? ஒட்டுமொத்த இலங்கையையும் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அது வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கை என்பதை கடந்து ஒட்டுமொத்த இலங்கையும் மீண்டெழுந்து வருவதால் மட்டும்தான் இலங்கையின் பொருளாதார மீட்சி கிடைக்கும். அந்த ஒரு கட்டத்தை எவ்வாறு எல்லாரும் வடிவமைக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலாவது, இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் தங்களுடைய குறுகிய அரசியல் வேறுபாடுகளை மறந்து நாட்டு மக்களை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும். இதுதான் ஒரு அரசியல் முதிர்ச்சி தன்மைக்கு இந்த உதாரணமாக தகவலையும் இருக்கும். கூறிவிட்டு செல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பதிலை முன்னெடுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெள்ளம் ஏற்படுவதற்கு முதல் நாளை குறிப்பிட்டார். உங்களால் நாட்டை முன்கொண்டு செல்லாவிட்டால், அல்லது இந்த அனர்த்தத்தை உங்களால் சரியான வகையில் கையாள தெரியாவிட்டால் நாட்டை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். நான் அந்த அந்த கதையை நானும் பார்த்தேன். அது அரசாங்கம் நான் சொன்னது போல செயற்படாமல் இருந்திருந்தால், அரசாங்கத்தில் முடியாவிட்டால் அந்த கருத்து ஏற்புடையது. ஆனால் இது ஆரம்ப நாட்களில் அவ்வாறு குறிப்பிடுவது உரிய முறை அல்ல. இப்பொழுது அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்காமல் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து செயற்படுவோம் என்ற மாதிரி தான் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன.